السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பெருநாள் தினமன்று செய்யக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் உதவியான அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், பெருநாள் தினமன்று ஒரு மனிதன் இரத்தத்தை ஓட்டக்கூடிய குர்பான் கொடுக்கக்கூடிய அமலை விட வேறு சிறந்த அமலை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்யவில்லை. எப்படி என்றால், ஒரு மனிதன் பெருநாள் தினம் அன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமாக செய்யக்கூடிய அமல் உதவியா என்ற அமல் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இது குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அஸ்ஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே, நீங்கள் பெருநாள் தினம் அன்று உதவியாவை கொடுங்கள் என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை அறுத்தார்கள். அந்த ஆட்டின் நிறம் கருப்பில் வெள்ளை ஆடு, அதில் கருப்பு கலந்திருந்தது. அப்படிப்பட்ட 2 ஆடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள். அந்த 2 ஆடுகளுக்கும் கொம்புகள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையினால் இந்த குர்பானை கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். தனது காலை அந்த ஆட்டின் கழுத்திலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானை கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஏன் இந்த குர்பானை உதஹியாவை நாங்கள் கொடுக்க வேண்டும்? உதஹியா என்பது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் தான் உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மகனை குர்பான் கொடுக்குமாறு அவர்களை பார்த்து சொன்னார். அவர்கள் தயாரானார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது தியாகத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஆட்டை இறக்கினார். அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் நாம் இந்த உதவியா என்ற அமலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் என்ற உயர்ந்த அமலை கொடுத்திருக்கின்றார். ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் உதஹியா என்ற அமலாகும். உதஹியாவை பொறுத்த வரைக்கும் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சில உலமாக்கள் கட்டாயம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் ஒருவர் தனக்கு கட்டாயமாக்கிக் கொள்கின்றார், நான் பெருநாள் தினத்திலே இந்த ஆட்டை குர்பான் கொடுப்பேன் என்று கட்டாயமாக்கிக் கொண்டால் அந்த உதஹியாவை கொடுப்பது அவருக்கு கட்டாயம் ஆகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் பெருநாள் தினத்திலே அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கிறார், அப்படி என்றால் தனது செலவு, தனது குடும்பத்தின் செலவு போக அவரது கையிலே பணம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த குர்பானை உதஹியாவை கொடுப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. உதஹியா கொடுப்பது ஒட்டகத்தில் கொடுக்க வேண்டும், மாட்டில் கொடுக்க வேண்டும், அல்லது ஆடாக இருக்க வேண்டும். கோழியை எடுத்து குர்பான் உதஹியா கொடுக்க முடியாது. வேறு பிராணிகளை எடுத்து உதஹியா கொடுக்க முடியாது. இந்த 3இல் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த 3க்கும் வயது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகத்தை பொறுத்தவரை 5 வயது பூர்த்தியாகி 6 வயது வந்திருக்க வேண்டும். மாடு இதே போன்று சாதாரணமான ஆடுகளை பொறுத்தவரைக்கும் 2 வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடு அதற்கு 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று ஹதீஸ்களிலே வந்து இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குறையுள்ள பிராணிகளாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 குறைகளை விசேஷமாக உதஹியாவுடைய விஷயத்திலே சொன்னார்கள். முதலாவது, அதன் பார்வையிலே கண்ணிலே குறைபாடு இருக்கின்றது என்றால் அந்த உதஹியா பிராணியை குர்பான் கொடுக்க கூடாது. இரண்டாவது, தெளிவான ஒரு நோய் இருக்கின்றது, அப்படியாக இருக்கும் பொழுது அந்த குர்பானை கொடுக்க முடியாது. இதே போன்று ஒரு காலிலே நுண்டுகின்றது, இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதை கொடுக்க முடியாது. மெலிந்த பிராணிகள் இருக்கின்றது, மெலிந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கின்றது, இவைகளை குர்பான் கொடுக்க கூடாது. உதஹியாவுடைய நேரம், கண்ணியமானவர்களே, பெருநாள் தினம் அன்று நாம் தொழுது முடித்ததற்கு பின்னால் உதஹியாவை கொடுக்க முடியும். அதன் நேரம் ஐயாமு தஷ்ரீக்கு அழைக்கப்படக்கூடிய பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் கடைசி மகரிப் வரைக்கும் அவருடைய நேரம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உதஹியாவை நாம் அறுத்து விட்டோம். அறுத்ததற்கு பின்னால் ஒருவர் கொடுத்தவர் அதில் ஒரு பகுதியை சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கின்றது. கட்டாயம் அல்ல, அதில் ஒரு பகுதியை சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கின்றது. மிகச்சிறந்தது அதை 3ஆக பிரிக்க வேண்டும். ஒரு பகுதியை தானும் தனது குடும்பமும் சாப்பிட வேண்டும்,
இன்னும் ஒரு பகுதியை தனது உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும், இன்னும் ஒரு பகுதியை பசியில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உதவியா கொடுப்பதற்கு யார் நாடிவிட்டார்களோ, யார் அதற்காக வேண்டி தயாராகிவிட்டார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையை கண்ட நாளில் இருந்து அவர்கள் இந்த எந்த பகுதியை முடிகளையோ நகங்களையோ நீக்கிவிடக் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்ன? பொதுவாக மார்க்கத்தில் காரணங்கள் சொல்லப்படவில்லை. மார்க்கத்தில் ஒரு கட்டளை வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஹாஜிகள் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் இஹ்ராம் அணிந்திருக்கின்றார்கள். அவர்கள் நகங்களை வெட்டக்கூடாது, அவர்கள் தனது முடிகளை வெட்டக்கூடாது. அப்படியே அவர்கள் அந்த இஹ்ராமை களையும் வரைக்கும் இருக்க வேண்டும். இதே போன்றும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுஹியாவை கொடுத்திருக்கின்றார். அவர்களும் இது போன்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக இதுதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களை, இது கொடுப்பவருக்கு மாத்திருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான சட்டம் அல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது என்பது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மரணித்தவர்களுக்கு குர்பான் கொடுக்க முடியுமா என்று கேட்டால், ஒருவர் முன்வருகின்றார் கொடுப்பதற்காக வாப்பாவுக்காக வேண்டி குர்பான் கொடுக்க போகிறேன் என்று முன்வருகின்றார், தாராளமாக கொடுக்க முடியும். வசியத் செய்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் வசியத்தை நிறைவேற்றக்கூடிய வசதி இருக்கின்றது. அந்த ஜனாசா குறிப்பிட்ட ஒரு செல்வத்தை விட்டு சென்றிருக்கின்றார் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் வசியத்தை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, இந்த குர்பானை நாம் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. எனவே இதை நாம் ஆசையுடன், தேவையுடன், சந்தோஷத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதர் குர்பான் கொடுக்கின்றார், அந்த பிராணியின் இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது பாவங்களை மன்னிக்கின்றார். அந்த பிராணி நாளை மறுமை நாளையிலே முடிகளுடன், நகங்களுடன், கொம்புகளுடன் வரும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசான் தராசிலே வைத்து நிறுத்தி அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் நன்மையாக மாற்றப் போகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதீகு பிஹா நஃப்ஸ, இதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் நிம்மதி அடையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பானுடைய அமலை பற்றி தூண்டி இருக்கின்றார்கள். எனவே இதை சந்தோஷமாக மார்க்கம் தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைத்து இதை நாம் சொல்லப்பட்ட முறைகளிலே செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பான் உதவியை அமலை செய்து அவனது நெருக்கமான அடியார்களுடைய கூட்டத்திலே அனைவரையும் மாற்றிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி